ஒற்றையாளாய் 35 மைல் நீந்தி பாரிய கட்டளை கப்பலை அமைத்த முதற் பெண் கடற்கரும்புலி கப்டன் அங்கையர்கண்ணி. சிங்கள இராணுவத்தின் வடபிராந்திய தலைமை கட்டளையிடும் தாய்க்கப்பல் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகத்திலிருந்து 37 மைல் தொலைவில் நடுக்கடலில் மையம் கொள்ள வைக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பலைச் சுற்றி பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான ரோந்து படகுகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அங்கையர்கண்ணி தனது உடல் முழுக்க ஆயுதங்களும் வெடிமருந்துகளுமாக தன் எடையை விட 2 மடங்கு எடையை சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 35 மைல் தொலைவு தூரம் அவ்வளவு பாதுகாப்புகளையும் மீறி மிதவை ஒன்றின் உதவியுடன் ஓய்வெடுத்தும் ரோந்து படகு வருமிடத்து உள்ளீச்சல் அடித்தும் சரியான இலக்கை அடைந்தார். 1994ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 16ஆம் தேதி அதிகாலை 12:35 மணியளவில் காத்து கொண்டிருந்த போராளிகளின் செவியில் பெரும் அதிர்வு. எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் உறங்கிக் கொண்டிருந்த மக்களின் செவிகளில் கூட அந்த ஓசை கேட்டதென்றால் காங்கேசன் துறையில் நின்றிருந்த இராணுவத்தினரை பற்றி சொல்லவா வேண்டும்? தமது கனவு கோட்டைகளில் ஒன்று தகர்ந்ததால் ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையகம் பரபரப்படைந்தது. வீர பின்மணி ஈழத்தின் கப்டன் அங்கையர்கண்ணி. சிவனிதா யூடியூப் சேனலை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி.